ஓம் சக்தி பராசக்தி. அன்பு குழந்தையே, கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு முடிவு எப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறாய். அன்பு பிள்ளையே, நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொன்றையும் நான் குறித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் கண்களில் வரும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் கட்டாயம் நான் கொடுப்பேன். அந்த நம்பிக்கை உன் மனதில் இருக்கட்டும். அன்பு பிள்ளையே, உன் வீட்டை சுற்றிலும் எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கிறது. உன் எண்ணத்தை சுத்தமாக வைத்துக்கொள். நீ மனதில் எதை நினைத்தாலும் அதை எதிர்மறையாக நினைக்காமல் நேர்மறையான எண்ணத்தை அதிகமாக கொண்டு வா. நீ பேசும் வார்த்தைகளில் கூட எதிர்மறையான வார்த்தை வரக்கூடாது. நேர்மறையான வார்த்தைகளை அதிகமாக பேச கற்றுக்கொள். உனக்கு முன்கோபங்கள் அதிகமாக இருக்கிறது. உன்னுடைய கோபத்தில் வரும் வார்த்தைகள் அதிகமான எதிர்மறை சக்திகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. உன் வார்த்தைகளை நீ கட்டுப்படுத்த வேண்டும். ஏனென்றால் எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் ஒரு இடத்தில் ஒரு வார்த்தையை நீ சொன்னால் அது பலிக்கட்டும் என்று அது உத்தரவிட்டு விடும். என் பிள்ளையே, குழந்தைகளை திட்டுவதற்கு கூட எதிர்மறையான வார்த்தையை பயன்படுத்தி விடாதே பிள்ளையே. நீ இந்த கட்டத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியமான ஒன்று என் பிள்ளையே. உனக்கு உன் மீது இருக்கும் நம்பிக்கை கூட போய்விட்டது. இனி எதையும் என்னால் சாதிக்க முடியாது, இனி எதையுமே என்னால் பண்ண முடியாது, இருப்பது இருந்துவிட்டு போகட்டும், நடப்பது நடந்துவிட்டு போகட்டும், எதுவானாலும் விதியின் கையில் விட்டுவிடலாம் என்ற நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய். வேண்டாம், அந்த எண்ணத்தை விட்டுவிடு. பாதிப்பு உனக்கு மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களுக்கும் அதிகமான பாதிப்பு கிடைத்துவிடும். எதிர்மறை ஆற்றலை நிறுத்தி நேர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் அதிகப்படுத்து பிள்ளையே. என்ன செய்ய வேண்டும் தாயே என்று கேட்கிறாயா? நிறைய செய்ய வேண்டும் பிள்ளையே. உன் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள். அடுப்பங்கரையில் எப்போதும் எச்சி பாத்திரங்களை போட்டு வைக்காதே கழுவாமல். ஆங்காங்கே உன் வீட்டிற்குள் கிடக்கும் தலைமுடிகளை சுத்தம் செய். வீட்டிற்குள் இருக்கும் ஒட்டடைகளை சுத்தம் செய். பூஜை அறையை மாதத்திற்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்து வை. அழுக்கு துணிகளை நிறைய சேர்த்து விடாதே. தினந்தோறும் வீட்டை பெருக்கி குப்பையை வெளியே போடு. என்னால் முடியவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வீட்டை பெருக்கு பிள்ளையே. உன் உடம்பின் நிலை எனக்கு தெரிகிறது. உன்னால் மிகுந்த வேதனைகளை உடலில் அனுபவித்துக் கொண்டிருப்பதும் தெரிகிறது. இதையெல்லாம் நான் எப்படி செய்வேன் என்று நினைக்காதே. விளைந்தவுடன் முதலில் என்னை வந்து பார். அன்று நடக்கும் காரியங்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. பலத்தையும் தைரியத்தையும் எனக்கு கொடு என்று அனுதினமும் என்னை கேள். அதற்கான பலத்தையும் தைரியத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன். இதுபோல எதிர்மறை ஆற்றல்களை நீ குறைக்கத்தான் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாகும் உன் வீட்டிற்குள். இதையெல்லாம் செய்து கொள்ளேன் பிள்ளையே. இன்று உனக்கு கொடுக்க வந்த வாக்கு என்ன தெரியுமா? உன் வீட்டிற்கு எதிர்மறைகளை தலையில் சுமந்து கொண்டு அசுத்த ஆவியை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு அதை உன் வீட்டிற்குள் இறக்கி வைப்பதற்காக ஒரு உறவு உன் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லும் நேரத்திற்குள் வரும் உறவு, அது யாராக இருந்தாலும் நெருங்கிய உறவாக இருந்தாலும் வாசலில் வைத்து பேசி சமாளித்து அனுப்பிவிடு பிள்ளையே. ஐயோ உறவே என்று நினைத்தால்
உன் வாழ்க்கையை சூனியமாக்கி விடுவார்கள். அந்த உறவை பார்த்தவுடன் உன் மனதிற்குள் எதிர்மறை ஆற்றல் வேலை செய்யும். அப்போதே தெரிந்து கொள், நான் சொல்லும் நபர் அவன்தான் என்று. சொல்வதை செய்துவிடு பிள்ளையே. உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அழித்து நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்த உன் தாய் கைகளில் வைத்து ஏந்தி காத்திருக்கிறேன். என் பிள்ளை வாங்காதா, என்னை அழைக்காதா என்று 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளை செய்து பரிகாரங்களை செய்து அசுத்த ஆவிகளை விரட்டி செய்வினைகளை அழித்து எதிர்மறை ஆற்றலை ஒழித்து விடு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். ஓம் சக்தி. நன்றி.